ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் 12ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதில் இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆஃபேலி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும் 3 விடை தருக 3x2 6. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நிலையாமை குறித்து சவரி உரிக்கும் கருத்து யாது? அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள். பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. தொன்மம் விளக்கம் தருக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருக்குறளை படித்து கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா ஏங்கோலின் ஞானத்து இருள கண்டும் இளஞ்சிட்டி பொருள் விளக்குக. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. ஈசன் மகன் நின்றார் ஓர் ஏழை இணை ஓர் மீன் இளஞ்சிட்டி பொருள் விளக்குக. ராமலிங்க அடிகளுடன் கந்தோரிடம் எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார். ஸோ அதுக்கு கீழே மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்புதலுக்கான செய்திகள். மழை வெள்ள பாதிப்பில் இருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பண்டைய பிரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம். சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்னும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. அணி பொறுத்த வரைக்கும் ஏகாதேச உருவக அணி கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். வீடியோ படுத்தா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.